Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ரெசிபி வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக ஸ்பைஸியாக பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரியா? ஸோ இப்போ நான் சிக்கன் பிரியாணி ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸை சொல்ல போகிறது இல்லை, கண்டினியூஸாக தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சிக்கன் பிரியாணி ரெசிபிக்கு 3/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கிறேன். அண்ட் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாஸ்லாம் நல்லா சிக்கன் பீசஸில் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இதை 20 to 25 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நார்மலாக லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் பிரியாணி ரெசிபிக்கு குக்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை வச்சே ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் பாதி, அதுக்கு ஈக்குவலாக ஆயில் எடுத்துக்க போகிறேன். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெய்யை வச்சே ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணிக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பே லீவ்ஸ், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 டைம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய்யில். ஸோ இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன், க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 3 க்ரீன் சில்லிஸை கீரி எடுத்துருக்கிறேன். அண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போது கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் சேர்த்துறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 2 டொமேட்டோஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதிகமாக டொமேட்டோஸ் சேர்க்க வேண்டாம். ஸோ டொமேட்டோ இந்த மாதிரி நீங்கள் ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸி ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட்டு, மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் பீசஸில் நல்லாவே அந்த சால்ட் ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் ராவாக அதை சேர்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸில் உப்பு பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறமா அதோட லுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்காது. எனக்கு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸில் நிறைய தண்ணி இருக்கும் சிக்கனில் நார்மலாக. ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது அது ஹீட் ஆக ஆக அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில் வரும். ஸோ இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கர்ட் சேர்த்துக்கிறேன். தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வெளியே ஏற ஏற அது கொஞ்சம் சிக்கன் பீசஸ் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தயிர் ஆட் பண்ணலை, தயிர் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் ஹாஃப் பாயிலாக ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ எப்போவுமே நான்வெஜ் பண்ணுறப்போ கொஞ்சம் பாதி குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ நல்லா தண்ணி ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? கரம் மசாலா எப்பவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கறி மசால் பவுடர் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எந்தெந்த மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அந்த மசாலாஸ் பச்சை வாசம் போகிறதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அரை முறி தேங்காய் விழுதை இப்படி அரைச்சிருக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கறி வலிச்சவங்க இந்த மாதிரி நல்லா மையாக அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ அந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்லாம் இல்லை, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ரைஸ் ஐட்டம்ஸை கூட பண்ணலாம். ஸோ இது வீட்டிலையே ஈஸியாக பண்ணக்கூடிய பிரியாணி. ஸோ அதனால் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சிக்கன் பீசஸ்லேயும் மசாலாஸ் ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் இந்த பிரியாணியோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் கூட வேறு மாதிரி டைப்பில் சிக்கன் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த அரிசி சிக்கன் பீசஸ் கூட ரோஸ்ட் ஆகணும். ஸ்பைசஸ் கூட ரோஸ்ட் ஆகி அதோட ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த ரைஸில் இறங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மசாலாஸ் அதில் இறங்கணும். இப்போ நான் ஒரு ½ லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ½ லெமனை இந்த டைமில் ஸ்க்யூஸ் பண்ணும்போது அந்த மசாலாஸ் கூட அந்த ஜூஸ் அப்படியே இறங்கி அது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 டைம் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸையும் மின்ட் லீவ்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி புதினா இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வாட்டர் உங்களுக்கு குவான்டிட்டி தெரியலை, எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் அதில் முங்கணும், அவ்வளோதான். ஸோ முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வாட்டர் ஆட் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் இந்த டெக்னிக்கை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கள். சரியா? ஸோ இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். நான் 3 விசில் வர்ற வரைக்கும் தான் வேக வைக்க போகிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ சுட சுட அப்படியே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் கூட ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அந்த பீசஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மசாலாஸ் மேரினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிக்கன் பிரியாணி ரெசிபியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதோட ரிசல்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.